மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியிருக்கும் சித்திரை வீதிகளில் பந்தல் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றிலும் உள்ள சித்திரை வீதிகளில் பந்தல் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழானது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக 15 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், அதற்கு அடுத்தபடியாக சிகர நிகழ்ச்சியாக தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில லட்சக்கணக்கான பக்தர்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாக்கான பணிகள் தொடங்கும் வகையில மீனாட்சியம்மன் கோவில் சார்பில் கடந்த வாரம் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி கொட்டகை மூர்த்தக்கால் நடு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. மே 6ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும், மே 8ஆம் தேதி திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. இதற்காக மூத்தக்கால் நடப்பட்ட நிலையில சித்திரை திருவிழாக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மீனாட்சி அம்மன் கோவிலில் சுற்றிலும் உள்ள 4 சித்திரை வீதிகளிலும் பந்தல் அமைக்கும் பணியானது, தகர கொட்டகையிலான பந்தல் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. இதே போன்று கள்ளழகர் கோவிலை பொறுத்த மட்டில மே 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடும், மே 11ஆம் தேதி கள்ளழகர் எதிர்சேவையும், மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதற்கு மதுரையை பொறுத்தளவில் சித்திரை திருவிழாக்கான முன்னேற்பாடு பணிகள் மிகவும் மும்முரமாக கோவில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டு வருகிறது.